எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 12 மற்றும் 13 நவம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரியது. முதல் கேள்வி, புதிதாக பெயர் மாற்றப்பட்ட மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் புதிய பெயர் பலகையை திறந்து வைத்தவர் யார்? புதிதாக பெயர் மாற்றப்பட்ட மத்திய துறைமுகங்கள் கப்பல் மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தின் புதிய பெயர் பலகையை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, மன்சுக் மாண்டவியா. அதாவது இந்த பெயர் மாற்றம் செய்து வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி. பெயர் பலகையை திறந்து வைத்தவர் மன்சுக் மாண்டவியா. அடுத்தது இரண்டாவது கேள்வி, எ பிராமிஸ்ட் லேண்ட் என்ற புத்தகம் யாருடன் தொடர்புடைய சுயசரிதை? அதாவது யாருடைய சுயசரிதை? இது சரியான விடை ஆப்ஷன் டி, அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் சுயசரிதை எ பிராமிஸ்ட் லேண்ட். அடுத்து மூன்றாவது கேள்வி, எந்த நாட்டில் சர்வதேச பாரம்பரிய மருத்துவ மையம் அமைக்கப்படும் என உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். தலைமையகம் எங்குள்ளது? ஜெனீவாவில் உள்ளது. எந்த நாட்டில் சர்வதேச பாரம்பரிய மருத்துவ மையம் அமைக்கப்படும் என உலக சுகாதார அமைப்பு அறிவித்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, இந்தியா. அடுத்தது நான்காவது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆயுர்வேத தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய ஆயுர்வேத தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான விடை நவம்பர் 13. அடுத்தது, எந்த ஆண்டிற்குள் பெட்ரோல் டீசல் கார்களை முழுவதுமாக தடை செய்ய இங்கிலாந்து அரசு திட்டமிட்டுள்ளது? எந்த ஆண்டிற்குள் பெட்ரோல் டீசல் கார்களை முழுவதுமாக தடை செய்ய இங்கிலாந்து அரசு திட்டமிட்டுள்ளது? சரியான விடை 2030. அடுத்தது, இந்தியாவிலிருந்து ஒளிபரப்பப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை காண்பதற்காக எந்த நாட்டு வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ளும் இணையவழி பண பரிவர்த்தனைக்கு அந்த நாட்டு அரசு தடை விதித்தது? இந்தியாவிலிருந்து ஒளிபரப்பப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை காண்பதற்காக எந்த நாட்டு வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ளும் இணையவழி பண பரிவர்த்தனைக்கு அந்த நாட்டு அரசு தடை விதித்தது? சரியான விடை பாகிஸ்தான். அடுத்தது ஏழாவது கேள்வி, எந்த துறையில் அதிக அளவில் சூரிய சக்தி உற்பத்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்காக பிரதமரின் குசும் திட்டத்தின் நோக்கத்தை விரிவுபடுத்த புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் முடிவெடுத்தது? சரியான விடை விவசாயம். அதாவது பிரதான் மந்திரி கிஷான் உர்ஜா சுரக்ஷா ஈவம் உத்தான் மகாபியான் என்பதுதான் PM குஷமோட விரிவாக்கம். அடுத்தது, இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமையின் 33வது ஆண்டு பொதுக்கூட்டம் எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை டெல்லி. இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமையின் 33வது ஆண்டு பொதுக்கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அடுத்தது, இந்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்பாட்டு முகமையின் 2019-20 நிதியாண்டில் எத்தனை சதவீத வளர்ச்சி அடைந்தது? சரியான விடை 17.32%. அடுத்தது 10வது கேள்வி, ஜைபூடி நாட்டுக்கான இந்திய தூதர் யார்? ஜைபூடி நாட்டுக்கான இந்திய தூதர் அசோக் குமார். அடுத்தது 17வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் யார்? 17வது ஆசியான் இந்தியா உச்சி மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு உரையாடியவர் யார்? சரியான விடை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இனி வருவது முக்கிய நிகழ்வுகள் தகவல் வாயிலாக. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட 6 மாநிலங்களுக்கு அரசு நிவாரணத் தொகையாக ரூபாய் 4382 கோடியை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. அதாவது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பான் புயலால் பாதிக்கப்பட்ட மேற்கு வங்காளத்துக்கு ரூபாய் 2707.77 கோடியும் ஒடிசா மாநிலத்துக்கு ரூபாய் 128.2 கோடியும் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது.
நிசர்கா புயலால் பாதிக்கப்பட்ட மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ரூபாய் 268.59 கோடி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கர்நாடகாவுக்கு ரூபாய் 577.84 கோடியும், மத்திய பிரதேச மாநிலத்துக்கு ரூபாய் 611.61 கோடியும், சிக்கிம் மாநிலத்துக்கு ரூபாய் 87.84 கோடியும் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அடுத்தது, கிரேட் நிக்கோபார் தீவுகளில் கேம்பல் விரிகுடாவில் அமைந்துள்ள கடற்படை விமான தளமான INS பாஸ் மையத்துக்கு கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் 13 நவம்பர் 2020 வருகை புரிந்தார். அவரை அந்தமான் நிக்கோபார் கமாண்ட் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் பாண்டே வரவேற்றார். அடுத்தது, எரிசாம்பலில் இருந்து ஜியோபாலி கற்கள் எனும் கட்டுமானத்துக்கு உபயோகப்படுத்தப்படும் கற்களை தேசிய அனல் மின் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் தயாரித்து சாதனை புரிந்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்தியன் ஆயில் நிறுவனம் ட்ரீசியர்ஸ் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அடுத்தது, நிலக்கடலை தொல்லியிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஸ்மார்ட் திரையை, அதாவது நிலக்கடலை தோலிலிருந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஸ்மார்ட் திரையை இந்திய விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். இது ஒளி மற்றும் ஒளியை, அதாவது சத்தம் மற்றும் வெளிச்சத்தை கட்டுப்படுத்தி மின்சார சேமிப்புக்கு உதவுகிறது. அதாவது மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் பெங்களூருவில் உள்ள நானோ மற்றும் மென்பொருள் அறிவியல் மைய ஆராய்ச்சியாளர்கள் பேராசிரியர் கிருஷ்ண பிரசாத், சங்கர் ராவ் ஆகியோர் நிலக்கடலை தோலிலிருந்து செல்லுலாஸ் அடிப்படையிலான ஸ்மார்ட் திரையை உருவாக்கி சாதனை படைத்தனர். ஸ்மார்ட் திரையில் திரவ படிக மூலக்கூறுகள் பாலிமர் மேட்ரிக்ஸில் கட்டுப்படுத்தப்பட்டன. அதாவது IIT ரூர்க்கி பேராசிரியர் யுவராஜ் சிங் நேகி தலைமையிலான குழு கடலை தோலிலிருந்து தயாரித்த செல்லுலோஸ் நானோ கிறிஸ்டல்களை பயன்படுத்தி இந்த மேட்ரிக்ஸ் உருவாக்கப்பட்டு ஸ்மார்ட் ஸ்கிரீன் தயாரிக்கப்பட்டது. அடுத்தது, பல்வேறு துறைகளில் புதுமையான ஆய்வுகளை மேற்கொள்ள ஸ்வர்ண ஜெயந்தி ஃபெல்லோ 2020 திட்டத்தின் கீழ் ஆராய்ச்சி நிதி உதவி அளிக்க 21 விஞ்ஞானிகளை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை தேர்வு செய்துள்ளது. இதுல பாத்தீங்கன்னா சென்னை IIT சேர்ந்த இணை பேராசிரியர்கள் டாக்டர் P அன்பரசனும் டாக்டர் பிரபு ராஜகோபாலனும் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றனர். அதாவது வாழ்க்கை அறிவியல், ரசாயன அறிவியல், கணிதம், புவியியல் மற்றும் வளிமண்டலம், இயல்பியல் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட துறைகளை சேர்ந்த நாடு முழுவதும் உள்ள 21 விஞ்ஞானிகளை ஸ்வர்ண ஜெயந்தி ஃபெல்லோ 2020 திட்டத்தின் கீழ் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை தேர்வு செய்துள்ளது. அடுத்தது, மிஷன் சாகர் 2ஆம் திட்டத்தின் கீழ் 2020 நவம்பர் 10 இந்திய போர்க்கப்பலான ஐராவத் ஜைபூடி துறைமுகத்துக்குள் நுழைந்தது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழு, கரும்பு இனப்பெருக்க நிறுவனம், கோயம்புத்தூரை சேர்ந்த விஞ்ஞானிகள் தேசிய தண்ணீர் விருதுகள் 2019 முதல் பரிசை வென்றிருக்கிறார்கள். அதாவது ஜல் சக்தி அமைச்சர் யாரு? கஜேந்திர சிங் ஷெகாவத். அதாவது மண் ஈரப்பத காட்டி மற்றும் நீர்ப்பாசன நீர் மேலாண்மையில் அதன் செயல்பாடு எனும் தலைப்பிலான பணிக்காக டாக்டர் கே ஹரி, டாக்டர் டி புத்திர பிரதாப், டாக்டர் பி முரளி, டாக்டர் ஏ ரமேஷ் சுந்தர், டாக்டர் பி சிங்காரவேலு ஆகியோர் இந்த பரிசை பெற்றிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 12 நவம்பர் 2020 மற்றும் 13 நவம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 12 நவம்பர் 2020 மற்றும் 13 நவம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை காணொலி வாயிலாக நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.